சபரிமலையில் நடைபெறும் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பலர் ஒன்றாக கருதுகின்றனர். ஆனால் மகர ஜோதி மற்றும் மகர விளக்கு ஆகிய இரண்டுக்கும் இடையே தெளிவான வித்தியாசம் உள்ளது. மகர ஜோதி செலஸ்டியல் ஸ்டார் விளக்கம், இது வானத்தில் தோன்றும் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் ஆகும். அறிவியல் பின்னணி: வானியல் ரீதியாக இது சீரியஸ் என்று அழைக்கப்படும் நட்சத்திரம். மகர சங்கராந்தி அன்று மாலை சூரியன் மறையும் நேரத்தில் இந்த நட்சத்திரம் அடிவானத்தில் மிகவும் பிரகாசமாக தெரியும். நிகழும் இடம்: இது வானத்தில் தோன்றும் ஒரு இயற்கையான நிகழ்வு. சிறப்பு: ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து மகா தீபாராதனை காட்டப்படும் அதே வேளையில் வானில் இந்த நட்சத்திரம் தெரிவது இறைவனே ஜோதி வடிவில் காட்சியளிப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. 2. மகர விளக்கு ரிச்சுவல் லேம்ப் விளக்கம், இது சபரிமலைக்கு எதிரே உள்ள பொன்னம்பல மேட்டில் மனிதர்களால் ஏற்றப்படும் தீபம் ஆகும். முற்காலத்தில் பொன்னம்பல மேட்டில் வசித்த பழங்குடியினர் மற்றும் முனிவர்கள் ஐயப்பனின் தீபாராதனை நேரத்தில் அங்கிருந்து கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டனர். அதுவே இன்று மகர விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. செயல்முறை: ஒரு பெரிய பாத்திரத்தில் கற்பூரம் வைத்து அதை 3 முறை ஏற்றி அணைப்பார்கள். இதுவே நமக்கு 3 முறை ஒளியாக தெரிகிறது. தற்போது இதனை திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு ஊழியர்கள் முறையாக செய்கிறார்கள். 2 நிகழ்வுகளும் ஒரே நாளில் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் மகா தீபாராதனையின் போது நடப்பதால் மக்கள் பெரும்பாலும் இரண்டையும் ஒன்றாகவே அழைக்கிறார்கள். ஆனால் மகர ஜோதி என்பது வானில் தெரியும் ஒளி, மகர விளக்கு என்பது மலையில் ஏற்றப்படும் தீபம் என்பதே சரியான புரிதல். இரண்டுமே பக்தர்களுக்கு பேரானந்தத்தையும் இறை உணர்வையும் தரக்கூடிய உன்னதமான நிகழ்வுகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை.